ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னிலிருந்து நம்ம சேனல்ல ஒரு புத்தம் புது சைனீஸ் மாடர்ன் டிராமா தான் பார்க்க போறோம். சீரிஸோட பேரு தி ஜீனியஸ் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட். மொத்தமா இதுல 28 எபிசோடு இருக்கு. இதோட ஒன்லைன் என்னன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு குட்டி பொண்ணு. ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். இருக்க எல்லா புக்ஸையும் நிமிஷத்துல படிச்சு முடிக்கிற அளவுக்கு, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மூளையில பவர் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அவளுக்கு பாவம் சோஷியல் ஸ்கில்ஸே இல்ல. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க அந்த டைம்ல அவளுக்குன்னு கடவுளே அனுப்புன மாரி ஒரு பையன் வரான். அவளோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரே வருஷத்துல மாறிடுறான். ஆனா அவளும் அவன விட்டு போனதுக்கு அப்புறமா பயங்கரமா ஃபீல் ஆகுறா நம்ம ஹீரோயின். அப்புறம் எப்படி சமாளிச்சு வந்தா? அப்புறம் அவன எப்ப மறுபடியும் பார்த்தா? அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் செம்ம கியூட்டா, இன்ட்ரஸ்டிங்கா சொல்லியிருக்க டிராமா தான் இது. சோ வெயிட்டே பண்ணாதீங்க. இது நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது சேனலா இருக்கலாம். சோ இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து போடுற சீரிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த சீரிஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு, இத கன்டின்யூ பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவோட லைக் பட்டனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அப்பதான் இது நெறைய பேருக்கு புடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்டின்யூ பண்ணலாமா இல்லையாங்கிறதையும் எங்களாலயும் அனலைஸ் பண்ண முடியும். வெயிட்டே பண்ணாம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஹீரோயின் பேரு லின்ஷி. ஒரு பெரிய சிட்டில அவ படிச்சிட்டு இருந்த காலேஜ்லயே கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஹெச்டி அங்கேயே ஜாயின் பண்ணிருக்கா. இந்த இடத்துல எப்பவுமே வெயில் அடிச்சுட்டே இருக்கும். இந்த வெயில் இருக்குது ஒருவேளை அந்த சம்மர்ல இருந்து நான் இன்னும் வெளியவே வரலையோ அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த காரணத்தினாலதான் நான் இந்த காலேஜ்லயே பிஹெச்டி போட்டிருக்கேனோ என்னவோன்னு சொல்லிட்டு நம்ம லின்ஷி ரெடி ஆயிட்டு இருக்கா. அவளோட ஸ்கூல் போட்டோ ஒண்ணு காட்டுறாங்க. அதுல அவ ஒரு குட்டி பையனோட நின்னுட்டு இருக்கா. அவ குட்டியா இருக்கும்போது அவதான் அவ க்ளோஸ் ஃப்ரெண்டு போல. லென்ஷி இருக்கும்போதே கூட படிக்கிற பொண்ணு, "ஏய் இன்னைக்கு நீ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும்டி. ரெடியான்னு?" கேட்க, "நான்லாம் எப்பவுமே ரெடி" அப்படின்னு லென்ஷி சொல்றா. "ஆமா எப்ப பாரு இந்த ஓடாத வாட்சே கட்டிட்டு இருக்கியே. இது உடைஞ்சு போய் 2 இயர்ஸ் ஆச்சுடி. புது வாட்ச் கட்டலாம்ல. யாராவது டைமே காட்டாத வாட்ச் கட்டியிருப்பாங்களான்னு?" கேட்க, "நான் கட்டுவேன்னு" சொல்லிட்டு லென்ஷி அத பாத்துட்டு இருக்கா. இது எனக்கு யூபை கொடுத்தது. இதே மாதிரி அவன்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. இது 2ம் பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது இதுல இருந்து லைட் வரும். குட்டி குட்டியா ஸ்டார்ஸ் இருக்க மாரி தோணும். அதனால நான் பக்கத்துல இருக்கேனா இல்லையாங்கிறத இத வச்சு நீ நோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட அவன் குடுத்தான். ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கூட்டத்தோட கூட்டமா எங்கேயோ கலைஞ்சு போயிட்டான். எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியல. அவன் என்கிட்ட கான்டாக்ட்ல இல்லாம போலாம். பட் இந்த வாட்ச நான் விடுற மாரி இல்ல. இது டைம் காட்டுறதே நிறுத்தி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அவனோட கான்டாக்ட் எப்ப கிடைக்குதுங்கிறது எனக்கு எல்லாத்த விட முக்கியம்னு சொல்லிட்டு லின்ஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. லின்ஷி கிளாஸ் எடுக்கிறதுக்கு உள்ள போறா. அங்க இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியில இவங்க பிஹெச்டி ஸ்காலர். இருக்கறதுலயே பயங்கர பிரெய்னி. எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ஆளு. ஆனா அவங்க இவ்ளோ அழகாவும் இருக்காங்க. எப்படிதான் அதிர்ஷ்டம் சில பேருக்கு மட்டும் இப்படி அடிக்குதோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. லென்ஷி உள்ள போறா. அவளோட கிளாஸ ஸ்டார்ட் பண்றா. கிட்டத்தட்ட கிளாஸ முடிக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு அவளோட வாட்ச்ல லைட்டா சிக்னல் கிடைக்குது. லின்ஷி ஷாக் ஆயிடுறா. வேகமா வெளிய ஓடி வந்து யூபை எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறா. யூபை ஒருவேளை எங்கேயோ வெளிய போயிட்டு இப்ப மறுபடியும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கியா? இல்ல என்னை விட்டு நீ தள்ளியே போலியா? என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்க ஆரம்பிக்க, யாரோ ஒருத்தங்க பக்கத்துல ஹூடிலாம் போட்டுட்டு இவ கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவள பாத்துட்டு இருக்காங்க. இது அப்படியே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 2004க்கு இப்ப போயிடுறாங்க. இந்த 2004ல லின்ச்சி 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. அப்பப்போ வெளிய பார்த்து மரத்த வேடிக்கை பார்க்கறது தான் அவளோட ஒரே ஹாபியே. ஏன்னா இருக்கறதுலயே ரொம்ப அறிவாளி பொண்ணு. அவங்க அம்மா மளிகை கடை வச்சிருக்காங்க. மளிகை கணக்கெல்லாம் அவளுக்கு போடுறதுக்கு 2, 3 செகண்ட்ஸ் கூட ஆகாது. அது ஏன் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸையே ஈஸியா சால்வ் பண்ணிருவா 30 செகண்ட்குள்ள. ஆனாலும் அவளுக்கு இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு தான். இவ போனாலே, ஐயோ வண்டாப்பா ரோபோட்ன்னு சொல்லிட்டு மத்த பசங்க எல்லாம் ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் லின்ச்சி பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு வானத்த பாத்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஷூட்டிங் ஸ்டார் ஒண்ணு போயிட்டு இருக்கு. என் வாழ்க்கையிலே எனக்கு தான் பார்த்தேன். எது வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்கல்லன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும். எனக்கே எனக்குன்னு என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்கணும். ப்ளீஸ் கடவுளே அப்படி ஒரு ஃப்ரெண்ட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது நடக்குமா நடக்காதாங்கிறதுல அவளுக்கு நம்பிக்கை இல்ல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. அடுத்த நாள் அவ ஸ்கூல்ல யூபை அப்படிங்கிற பையன் புதுசா வந்து ஜாயின் ஆகுறான். இந்த ஸ்கூல்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுலாம் முடியாத காரியம்ப்பா. பழைய ஸ்கூல்ல நீ எடுத்திருக்கலாம். ஏன்னா இங்க லின்ஷி இருக்கா அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா லின்ஷியோட கிளாஸ்க்கு யூபை வரான். லின்ஷிய எடுத்தோனயே பாத்துடுறான். அவகிட்ட மட்டும் தான் சீட் காலியா இருக்கு. ஏன்னா யாருமே லின்ஷி பக்கத்துல உட்கார மாட்டாங்களாம். குட்டி ரோபோட் வாய ஆன் பண்ணிருவாளேன்னு சொல்லிட்டு யூபை நேரா போயிட்டு அவளோட பக்கத்துல உட்கார்றான். லின்ஷி, "ஹாய், உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "என் பேரு யூபை" அப்படின்னு சொல்ல, "ஓ உன் பேரு யூபையா? என் பேரு லீ லின்ஷின்னு" சொல்லிட்டு அவன வந்தனக்கே கலாய்க்க ஆரம்பிக்கிறா. இந்த தடவை நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூபையும் லின்ஷியும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. நான் தான் எடுப்பேன். நான் புதுசா வந்திருக்கேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு யூபை சொல்றான். உனக்கு தான் என்ன பத்தி தெரியல. சரி ஓகே. ஒருவேளை நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன்னா, நான் இனிமே உன்ன சார்ன்னு கூப்பிடுறேன். ஒருவேளை நான் உன்ன வின் பண்ணிட்டேன்னா, நீ என்ன மேடம்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம லின்ஷி சொல்றா. ஓகேன்னு யூபையும் ஒத்துக்கிறான். பார்த்தா 3 சப்ஜெக்ட் இருக்கு. 3லயும் சென்டம் யூபை வாங்கிடுறான். பாவம் நீ தோத்து போயிட்ட அப்படின்னு.
இல்லையே தோத்து போலையேன்னு லின்ஷி சொல்றா. அவளும் 3 சப்ஜெக்ட்லயும் சென்டம் தான். ஆனா அவ கிளாசிக்கல் சைனீஸ்ல ஒரு எஸ்ஸேவ எழுதியிருக்காங்கிறதால அவளுக்கு +5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. சோ நான் உன்ன பீட் பண்ணிட்டேன்னு. சரி மேடம், ஓகே மேடம்னு சொல்லிட்டு யூபை சரண்டர் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் பசங்கலாம் விளையாடிட்டு இருக்கும்போது லின்ஷி எங்க போறா? அங்க போயிட்டு இந்த கார்ட்ல இத அடிச்சேனா, இந்த கார்டு ஹெவியா இருக்கு. சோ கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லாஜிக்கலா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. லாஜிக்கலா இப்படி எல்லாரும் அடிச்சு வின் பண்ணிட்டா கேம்ல எங்க சுவாரஸ்யம் இருக்கும்? இவ வந்தாலே இப்படிதான். எல்லா ஃபன்னும் போயிடும்னு சொல்லிட்டு பசங்கலாம் அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன் என்ன பார்த்தா யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு லின்ஷி யோசிக்கிறா. யூபை அத பார்த்துடுறான். தனியா வந்து உட்கார்ந்து அவ மரத்த பார்த்துட்டு இருக்கா மறுபடியும். அங்க வந்து உட்காந்துட்டு, "அப்படி என்னதான் பார்த்துட்டே இருப்ப?" அப்படின்னு கேட்க, "நீ கண்ண மூடேன். கண்ண தொறந்திருக்க வரையும் அந்த மரம் எங்கேயோ தனியா இருக்க மாரி இருக்கும். ஆனா கண்ண மூடிட்டு கேட்டேன்னா, நம்மளோட ஹியரிங் சென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுமா? அப்ப அந்த மரத்தோட சின்ன சின்ன இலையோட சத்தம் கூட கேட்கும் பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாவம் இவ ரொம்ப தனியா இருக்கா போலன்னு சொல்லிட்டு யூபைக்கே நல்லா புரியுது. யூபை அதுக்கப்புறமா இவ என்னென்னலாம் புக் படிக்கிறாங்கிறத பார்த்து நோட் பண்ணிட்டு, அத அவனும் படிச்சு எப்படியாவது அறிவாளி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். அதே மாதிரி லின்ஷிக்கு வீட்ல ஒரு அண்ணா ஒருத்தன் இருக்கான். அங்க போயிட்டு, "அண்ணா எனக்கு முதல் தடவையா பெஞ்ச்மேட் ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? என் கூட பேசிட்டே இருப்பான் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "உன் கூட போய் ஒருத்தன் உட்கார்ந்திருக்கானா? பாவம் லைஃப் அதோகதி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் இவ்ளோ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில யூபை அவனோட கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, லின்ஷி கூட சேர்ந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீயும் அவள மாரி ரோபோவா மாறிருவடா. வேற ஏதாவது பெஞ்ச்ல போய் உட்காந்துக்கோ. அவள விட்டுருன்னு சொல்ல, அவ ஒண்ணும் ரோபோ கிடையாது. எனக்கு அவள புடிச்சிருக்கு. நல்லா தான் படிக்கிறா. நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு யூபை அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான். ஓ! நீ அந்த வியர்டோக்கு அதாவது அந்த பாதி பைத்தியத்துக்கு நீ சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கேட்க, கரெக்ட்டா ஸ்டாஃப் அங்க வந்துடுறாங்க. என்னடா அங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. லின்ஷியும் கரெக்ட்டா உள்ள வரா. லின்ஷி பைத்தியம் கிடையாது. அவ நல்ல பொண்ணு அப்படின்னு யூபை சப்போர்ட் பண்ணிருக்கான். முதல் தடவையா தனக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்றானேன்னு லின்ஷி பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. யூபை உட்கார்ந்திருக்கும்போது அங்க போயிட்டு, "நீ இன்னும் என் டெஸ்க்ல தானே இருப்ப. எங்கேயும் மாட்டல்ல. நார்மல் ஹியூமன்ஸ் எப்படிப்பட்டவங்க? அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் மாரி எழுதிட்டு இருக்கேன். ஆனா வேற யாரும் என் கூட பழக மாட்டாங்கங்கிறதால அதுல எழுதவே முடியல. நீ ஒரு ஆர்டினரி ஹியூமன் தானே. சோ உன் கூட தான் என்னால பேச முடியுது. எல்லா டாபிக்க பத்தியும். அத பத்தி மனுஷங்கள பத்தி டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யூபை பார்க்குறான். சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எப்படியாவது லின்ஷிய பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. நெறைய புக்ஸ் அவளுக்கு வாங்கிட்டு வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறான். லின்ஷி கேட்கிறா, "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு பர்த்டே கிஃப்ட். எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டேன். பாத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஆன்சர்லாம் கிழிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் கிழிச்சு வச்சிருக்கான். ஆன்சரே பார்க்காம இவ்ளோ புக் படிச்சிருக்கியா? நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்ரா. என்னையே பீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு லின்ஷி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் யூபையோட கற்பனை தான். உண்மையாவே லின்ஷி வந்துட்டு, "ஆன்சர் பேப்பர் கிழிச்சிட்டியா? சூப்பர். இதுவரையும் நான் ஆன்சர் பேப்பர்ஸே என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. நான் போடுறது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். என்ன புரிஞ்சுகிட்டு கிஃப்ட் குடுக்குற ஒரே ஆள் நீ தான்டா லைஃப்ல. நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்னு" சொல்லிட்டு யூபைய கட்டி புடிச்சுக்கிறா. என்னது இது? இவள வந்துட்டு எப்படியாவது பீட் பண்ணணும்னு வந்தா, என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாளேன்னு யூபையும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்கூல்ல எல்லாரையும் அக்வேரியம்க்கு டூர் கூட்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது, ஒரு பெரிய ஃபிஷ்ஷ பார்த்து நம்ம லின்ஷியும், யூபையும் மாறி மாறி இதுக்கு நேம் எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அவங்க 2 பேரும் சரி ஓகே கிளாஸோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போக, இந்த இடத்துல இவ்வளவு தெரியுமா அல்கே இருக்கும். அதெல்லாம் எப்படி தெரியுமா மெயின்டெயின் பண்ணணும்னு லின்ஷி படிச்ச புக்ல இருந்து சொல்லிட்டே போறா. அங்க ஒரு மேடம் நிக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த அக்வேரியம்ல ரிசர்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. "யாரும்மா நீ? உன் பேர் என்ன? இந்த வீக்கெண்ட் ஒரு வேளை உனக்கு டைம் கிடைச்சதுன்னா, எங்களோட லேப்க்கு வந்து நீ பார்க்கலாம். நீ ரொம்ப அறிவாளி பொண்ணா இருக்கே" அப்படி சொல்றாங்க. "இது என்னோட ஃப்ரெண்ட் யூபை. நான் அவனையும் கூட்டு வரலாமா?" அப்படின்னு கேட்கிறா லின்ஷி. "கண்டிப்பா கூட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லின்ஷி ஒரு மீன வேடிக்கை பார்த்துட்டே யூபைட்ட இருந்து தனியா போயிடுறா. திடீர்னு அந்த மீன் இவ்ளோ பயமுறுத்துற மாரி அவளுக்கு தோணிட்டு இருக்கு. அங்கிருந்து ஓடி போயிடலான்னு பார்த்தா டனலுக்குள்ள மாட்டிக்கிறா. டனல பார்க்கறதுக்கே அவளுக்கு பயமா இருக்கு. அப்பன்னு பார்த்து யூபை பார்க்கறான். லின்ஷி எங்க போனான்னு அவள தேடிட்டு வர ஆரம்பிக்கிறான். பார்த்தா லின்ஷி பயந்துட்டு டனலுக்கு வெளியே ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க யூபை வந்துடுறான். "என்னாச்சு? பயந்துட்டியா? அழுதுட்டு இருக்கியா? சரி வா போலான்னு" கூப்பிட லின்ஷிக்கு அப்ப கூட டனலுக்குள்ள வர பயமா இருக்கு. "நான் தான் இருக்கேன்லன்னு" சொல்லிட்டு கைய புடிச்சு இழுத்துட்டு யூபை அங்கிருந்து கூட்டு போறான். என்ன பத்தி புரிஞ்சுட்ட ஒரே ஃப்ரெண்ட் இவன் தான் சொல்லிட்டு லின்ஷி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அங்கிருந்து ஒண்ணா போறா. எல்லாரும் ஒண்ணா போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இந்த போட்டோ கூட லின்ஷி வீட்ல இருந்ததுல. அப்புறம் இந்த 2 லேப்க்கு போயிருப்பாங்க போல. அப்போ போயிட்டு நம்ம யூபை கேட்கிறான். "இந்த பொண்ணு என்ன ரொம்ப பெரிய அறிவாளியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ரொம்ப அறிவாளி. நெறைய பேருக்கு காடே கிஃப்ட் குடுத்திருப்பாங்கல்ல. அந்த மாரி காட் கிஃப்ட் குடுத்திருக்காரு போலன்னு" சொல்ல யூபை சிரிக்கிறான். "ஏன்டா அவள பத்தி சொன்னா நீ ஏன் சிரிக்கிறன்னு?" அவங்க கேக்குறாங்க. நம்ம காம்படிட்டர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு அர்த்தம். எதிரி எவ்வளவு வலுவா இருக்காங்களோ அந்த வச்சுதான் நம்மளோட வேல்யூ இல்லையா மேடம்னு கேட்க, கரெக்ட் தான். உன்னோட காம்படிட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. நீயும் ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அடுத்து நம்ம யூபை கிளாஸ்க்கு வந்துடுறான். லின்ஷிய பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். டைம் கேப்ஸ்யூல்ல நமக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதி வைக்கலாமா? ஃபியூச்சர்ல இருக்கவங்க படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியா குடுக்க, 2 பேரும் சேர்ந்து ஏதோ எழுதுறாங்க. அது ஸ்கூல்ல இருக்க மரத்துக்கு பின்னாடி போயிட்டு அத புதைச்சு வச்சிடுறாங்க. ஒரு வருஷம் அப்படியே ஓடி போகுது. அடுத்து பார்த்தா நம்ம லின்ஷி போய் பார்க்கறா. இந்த தடவையும் யூபையும் நானும் ஒரே கிளாஸ் தான் சொல்லிட்டு
வேகமா ஓடி போயிட்டு, நீயும் நானும் ஒரே கிளாஸ் தான் சொல்ல, யூபை அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இரும்மா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு, சாரி லின்சி, உன் கூட சேர்ந்து நான் ஸ்கூல் ஃபுல்லா படிப்பேன்னு சொன்னேன். ஆனா எங்க அம்மா ஏதோ ஃபாரின் போறதால என்ன வெளியூருக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் இங்கிருந்து கிளம்ப போறேன். என்னால இதுக்கும் மேல உன் கூட படிக்க முடியாது. இது என்னோட QQ நம்பர். இதுல இருந்து எப்பயாவது உனக்கு கம்ப்யூட்டர் கிடைச்சதுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. ரிக்வெஸ்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூபை அங்கிருந்து அழுதுட்டே போறான். இவ பாத்துட்டே இருக்கா. "இங்க பாரு, நான் ஒண்ணும் இங்கேருந்து ஒட்டுமொத்தமா போகல. நான் இன்னும் உன்ன தோற்கடிக்கலல்ல. வந்து கண்டிப்பா உன்ன தோற்கடிக்காம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு யூபை அங்கிருந்து கிளம்புறான். ரெஞ்சி பாக்குறா. "என் கூட தான் இருப்பேன்னு சொன்னா, எப்படி திடீர்னு போலாம்? ஏன் திடீர்னு போனான்னு" சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ரீசனும் புரியாம தனியா இருந்து அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கா. ரொம்ப சோகமா இருக்கு. அப்படியே ஆனா ஒரு 5 இயர்ஸ் ஓடி போயிடுது. மறுபடியும் நம்ம லின்சி நேரா கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கா. முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வந்து சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. நாளைக்கு நான் புது கிளாஸ ஸ்டார்ட் பண்ண போறேன். அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஒரு கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு ஹாப்பியா சொல்லிட்டு அண்ணா கிட்ட போயிட்டு, "அண்ணா நான் ஹையர் செகண்டரி போயிட்டேன். இனிமே நீயும் நானும் ஒரே ஸ்கூல் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு அத சாக்கா வச்சுட்டு, "என் கூட தான் என் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்காத புரியுதா? நீ ஒரு ஸ்பெஷல் ரோபோவா தனியாவே இருந்துக்கோ" அப்படின்னு சொல்ல, "ஏன் தங்கச்சின்னு சொல்லக்கூடாது? ஹை ஸ்கூல் போயிட்டா அண்ணன் தங்கச்சி இல்லன்னு ஆயிடுமா?" அப்படின்னு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கா. புரியுதா இல்லையா? நான் யாருன்னு தெரியாத மாதிரி காட்டிக்கணும்னு சொல்ல, "அண்ணா உன் கம்ப்யூட்டர் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கவா? ஒரு மெசேஜ் செக் பண்ணணும்னு" லென்ஷி சொல்றா. அதெல்லாம் குடுக்க முடியாது. இங்கிருந்து கிளம்பி போன்னு அண்ணா துரத்தி விட்டுறான். லென்ஷி மறுபடியும் உள்ள வரா. "இன்னையிலிருந்து புது ஸ்கூல் போறேன். ஹியூமன் அப்சர்வேஷன் டைரி. அன்னைக்கு நான் எப்பலாம் வந்துட்டு யூபே கிட்ட முடியுமோ, அப்பலாம் அவன பத்தி ரிசர்ச் பண்ணி நான் அதுல எழுதி வைப்பேன். அந்த டைரி இன்னும் இருக்கு. அத எடுத்து எதுக்கும் உள்ள வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேக்ல ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்கா. இங்க லின்ஷியோட அண்ணா இருக்கான்ல, அவளுக்கு ஒரு கனவு வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, என் அண்ணா 10th ரேங்க் வாங்குனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் தான் அவனுக்கு தியரம்ஸ்லாம் சொல்லிக் குடுத்தேன். இல்லன்னா அவன் ஃபெயில் ஆயிருப்பான். நான் தான் அவனோட தங்கச்சின்னு சொல்லிட்டு மைக்க போட்டு ஸ்கூலுக்கே கத்துற மாதிரி இருக்கு. பயத்துல இவன் கண்ணு முழிச்சிடுறான். வேகமா எட்டி பார்த்தா, அதுக்குள்ள நம்ம லின்சி கிளாஸ்க்கே கிளம்பியிருக்கா. எல்லாரும் அவசர அவசரமா ஓடிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா, ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு பேரு ஜீனாவாம். ஜீனா அடுத்து ஒரு பெரிய அறிவாளி பொண்ணு. வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கா. அங்க ஒரு ப்ராப்ளம். இத யார் வேணா சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய போர்ட்ல எழுதியிருக்காங்க. அங்க போயிட்டு அத ஜீனா சால்வ் பண்ணிருக்கா. லின்சி அங்க போறவ பக்கத்துல இன்னொரு பேனாவ எடுத்துட்டு அவளும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒட்டுமொத்த ஸ்கூலும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது. ஜீனா நெறைய நேரம் டைம் எடுத்து சால்வ் பண்ணிருந்தா. கிட்டத்தட்ட லென்ஷிய முடிக்க போற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பசங்கலாம் நடக்கிறத ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஷுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நிக்கிறான். இந்த பொண்ணு யாரு அப்படின்னு லின்ஷிய பத்தி கேக்குறான். செம்ம அறிவாளி. அவள வந்து எல்லாரும் சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷங்களை விட அவளுக்கு அதிக அறிவு இருக்கான்னு சொல்ல, அவன் கண்ணு எல்லாமே வந்து கண்டிப்பா லின்சி மேலதான் இருந்துட்டு இருக்கு. ப்ராப்ளம் ஒரு வழியா சால்வ் ஆகுது. "ஏய் என்ன நீ அதுக்குள்ள முடிச்சிட்டேன்னு" சொல்லிட்டு ஜீனா கேட்டுட்டு இருக்கா. லின்சி பாக்குறா. கம்யூனிகேஷன் ஸ்கில் அவளுக்கு சுத்தமா கிடையாதுல்ல. "இல்ல நான் வந்துட்டு ஹைப்பர்போலா ஃபார்முலாவை யூஸ் பண்ணேன். அதனால வந்துட்டு 5 ஃபார்முலா யூஸ் பண்ணா அந்த சம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அதே ஆன்சர் தான் வரும். நீ ஆனா தேவையில்லாம 15 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்க. அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கவா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஜீனாக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா போயிடுது. எவ்வளவு கான்டிசென்டிங்கா பேசுறா பாரு இவன்னு சொல்லிட்டு அவ போட்ட ப்ராப்ளமா அப்படியே கண்ணா பின்னான்னு அழிச்சு வச்சுட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. லின்ஷி பாக்குறா. மறுபடியும் எனக்கு பேச தெரியலையா? தப்பா ஏதாவது பேசிட்டோமான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ள உட்கார்றதுக்கு போறா. பார்த்தா அங்க இருக்க பொண்ணு, "ஏய் இந்த பெஞ்ச்ல எல்லாம் உட்காரக்கூடாது. பின்னாடி போ" அப்படின்னு வழக்கம் போல லின்ஷிய தனியா ஒரு டெஸ்க்குக்கு துரத்தி விட்டுடுறாங்க. லின்ஷியோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுதான் போல இவ. இவள மட்டும் நம்ம பக்கத்துல வச்சுட்டோம். அவ்வளவுதான். சாண்ட்விச்ல நடுவுல மசாலா மாட்டுன மாதிரி நசுங்கிற வேண்டிதான். தள்ளியே வச்சுக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. லின்ஷி ஆனா பயங்கர ஹாப்பியா கையில அந்த நோட் எல்லாம் எடுத்துட்டு, ஒருவேளை அதிசயம் மாதிரி நடந்து இன்னைக்கு யூபை வந்துருவானான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. யூபைங்கிற பேரை தான் டீச்சர் கூட கூப்பிடுறாங்க. யூபை எப்படி இங்க வரப்போறான் அப்படின்னு லின்ஷி பாக்க, கரெக்ட்டா "சாரி டீச்சர், லேட் ஆயிடுச்சுன்னு" ஒரு குரல் கேக்குது. என் பேர் தான் யூபை அப்படின்னு சொல்லிட்டு யூபை வந்து நிக்கிறான். 5 வருஷத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. பயங்கரமா லின்ஷி ஹாப்பி ஆயிடுறா. அங்க பாரு லின்ஷி பக்கத்துல போய் உட்காருன்னு டீச்சர் சொல்ல, யூபையும் சிரிச்சுட்டே வந்து அவ பக்கத்துல உட்கார்றான். ஆனா லின்ஷி எல்லாத்த விட பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. "நீ ரொம்ப வளர்ந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஆமா நான் வளர்ந்துட்டேன்" அப்படின்னு அவனும் சொல்றான். "என்ன சாப்பிட்ட? இப்படி வளர்ந்தேன்னு" கேட்க, "சாப்பாடு தான்" சொல்லிட்டு யூபை மொக்கையாத பதில் சொல்லிட்டு இருக்கான். பிரேக்ல வந்து நம்ம லின்ஷிக்கு ஸ்ட்ராபெரி மில்க்னா ரொம்ப பிடிக்கும் போல. அத கேன்டீன்ல வாங்கிட்டு அங்கிருந்து போலான்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துடுறான். இவன் பேரு ஷுவானா. "இங்க மட்டும் லென்ஷி இல்லாம இருந்திருந்தா நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்ப. ரொம்ப அறிவாளியா இருக்க. உன் மார்க்லாம் நான் பார்த்தேன்னு" அவன் சொல்ல, "லின்ஷிய பரவாயில்ல விட. அவ நல்லா படிக்கிறா. நம்மளும் போட்டி போட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு" சொல்ல, லின்ஷி கிட்டயே போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பையனுக்கு நான் இப்பதான் பாக்குறேன். "ஆமா நீ வாலிபால் விளையாடுவியான்னு" கேட்க, "ஆமா விளையாடுவேன்" அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். "அப்ப நம்ம 2 பேரும் ஒரே டீம் இனிமே. நீ வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு வா. அப்புறமா நம்ம 2 பேரும் போய் ஒண்ணா விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கான்ல, பாஸ்கெட் பால் கோர்ட்ல ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். மறுபடியும் யூபை உள்ள போறான். லின்ஷி கிட்ட அந்த ஸ்ட்ராபெரி மில்க் குடுக்கறதுக்கு லைட்டா அவனுக்கு யோசனையா இருக்கு. கொடுக்க போறதுக்குள்ள பக்கத்துல இருக்க பசங்க பேச, அந்த பாக்கெட்ட போட்டுட்டு அவன் பாட்டு குடுக்காமலே அவாய்ட் பண்ணிருக்கான். சிங்கப்பூர்ல படிச்ச போல அங்க எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்க, "நல்லதா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் நார்மலா பேசிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க.
ஆனா லின்சி அப்பன்னு பார்த்து அங்க வந்து சில சுதந்திரங்கள் எல்லாம் மக்கள் தியாகம் பண்ணும். அது மாதிரி தியாகம் பண்றதால அந்த சொசைட்டில ரொம்ப அமைதி நிலவுது. ரொம்ப கிளீனாவும் இருக்கு. அத கூட நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவளுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் எல்லாம் உள்ள இருக்கிறா. இவள போய் பேச ஆரட்டும் பாரு. நமக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு திரும்பிடுறாங்க. மறுபடியும் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலன்னு லின்சி யோசிக்கிறா. கிளாஸ் முடியுது. யூபை அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நேரா அவ ஓடி போனா, அதுக்குள்ள அந்த பையன் அங்க வந்துடுறான். ஸ்போர்ட்ஸ்க்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்க இருந்து கூட்டு போயிடுறான். லின்சி பயங்கரமா டல் ஆயிடுறா. தனியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா. அவ அண்ணனோட ரூம்க்கு போயிட்டு அவன் தூங்கும்போது அவன் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிட்டு பார்த்தா யூபை நான் மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்திருக்கான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறோம் அப்படின்னு. லின்சி மறுபடியும் சாரி இன்னைக்கு நம்ம பேசும்போது ஏதோ ஆக்வர்டா அந்த மாதிரி இருந்தது. பழைய மாதிரியே நமக்கு தோணவே இல்லைன்னு கேட்க எனக்கும் அப்படிதான் இருந்தது. உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் கூட நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூட என்னால குடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி வலிக்கிறான். சரி நாளைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிக்கிறோம். ஓகேவா? மத்த எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு லின்சி பேசிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு அவனும் சொல்லும்போது பல்ல காட்டி லின்சி பேசிட்டு இருக்கத அவங்க அண்ணன் பாத்துடுறான். யார் கூட சாட் பண்ண? நீ பார்த்தேன். நீ நல்லா பல்ல காட்டிட்டு இருந்த. ஓப்பன் பண்ண போறியா இல்லையான்னு கேட்க, என் பிரைவசில டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு லின்சி அங்கிருந்து ஓடி போயிடுறா. அடுத்த நாள் காலையில யூபை நிக்கத பாத்துட்டு, யூபை தானே அப்படின்னு கேட்க, லீ லின்சின்னு சொல்லிட்டு அவனும் கிண்டல் பண்றான். அந்த ஐஸ பிரேக் பண்ணிட்டு 2 பேரும் நேரா உள்ள போயிட்டு இருக்காங்க. மேக்ஸ் ஸ்டாஃப் ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த ஃப்ரெண்டோட பொண்ணு இருப்பால அவளுக்கு தான். ஆனா அவளுக்கு ஆன்சரே தெரியல. லின்சி சொல்லி கொடுத்தத வச்சு ஓரளவுக்கு சமாளிக்கிறா. மேடம் நேரா லின்சி கிட்ட வந்துட்டு படிக்கிற பொண்ணா இருக்கலாம். ஆனா கிளாஸ் டைம்ல கண்ட புக்கையும் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மாடர்ன் பிசிக்ஸ்னு அட்வான்ஸ்டு லெவல் புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கா. எதுவா இருந்தாலும் வெளி புக் தான் படிக்க கூடாதுன்னு டீச்சர் இவளை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கிருந்து போயிடுறாங்க. யூபை பாக்குறான். லின்சி என்னதான் இருந்தாலும் அவங்க ஸ்டாஃப் தானே, வேற ஏதாவது புக்குக்குள்ள வச்சு படி இவங்களோட புக்குக்குள்ள. அவங்களுக்கும் ஈகோ ஹர்ட் ஆகும்லன்னு சொல்ல, ஓ அப்பெல்லாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு லின்சி கேட்டுட்டு இருக்கா. அடுத்து ஸ்டாஃப் வராங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட ஃபேவரட் புக் உங்களுக்கு பிடிச்ச புக் இருக்கும்ல அதை கொண்டு வந்து ஷெல்ஃப்ல வைக்கிறீங்க. மாறி மாறி நம்ம ஷேர் பண்ணி படிச்சுக்கிறோம். சோ நம்மளாம் அங்க சேர்ந்து வளர முடியும். புரியுதா? நாலேஜ வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்லிட்டு இருக்காங்க. லின்சி கிட்ட அன்னைக்கு வெளியே போனதும் யூபை எந்த ட்ரிங்க கொடுத்துடுறான் குடின்னு. அத ஒரு பையன் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். லின்சியும் யூபையும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. ஆமாடா நீ ரொம்ப வளர்ந்துட்ட. கண்டு கூட பிடிக்க முடியல. ஏற்கனவே ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்க யூபை எவ்வளவு பாக்குறான். இல்ல முடி வளர்ந்துருக்கு. வேற டிஃபரன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லின்சி சிரிக்கிறா. நீ ஏன் திரும்ப வந்தேன்னு கேட்க உனக்காக தான் திரும்ப வந்த அப்படின்னு யூபை சொல்றான். லின்சியே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறா. நல்ல போட்டி இருக்கும் போதுதான் நம்மளால நல்லா வளர முடியும். எனக்கு ஏத்த போட்டி நீதான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல லென்சி உடனே சிரிச்சுட்டே அப்பா ஓகே அப்படின்னு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. லென்சியும் அவங்க அண்ணனும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. அப்பாக்கு முதுகு வலிக்குது. சோ லென்சி இங்க பாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாக்கு போய் கடையில சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா யூபை இருக்கான்ல மறுபடியும் கிளாஸ்க்கு வந்திருக்கான். நானும் அவனு டெஸ்க் மேட்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதே மாதிரி யூபையோட அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. எப்படிமா வேலை போச்சு நல்லா போச்சான்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். நான் உன்கிட்ட ஸ்கூல பத்தி கேட்கலாம்னா நீ என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க. ஸ்கூல் எப்படி போச்சு அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்லம்மா தெரிஞ்சது தானே எனக்கு எல்லாரையும் நிறைய பேர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு யூபை சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்பாக்கும் எனக்கும் நடந்த டிவோர்ஸ் பத்திலாம் நீ யோசிச்சிருக்க தேவையில்ல. நீ சிங்கப்பூர்லயே உங்க அப்பா கூட கூட இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பரவாயில்ல உனக்கும் இங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல ஆமாமா உனக்கும் இங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு யூபை சொல்லிட்டு இருக்கான். லின்சி கடைக்கு அவங்க அம்மாக்கு சாப்பாடு கொண்டு வர அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஏமா என் பொண்ணு பக்கத்துல நீ உட்கார கூடாதா? உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்லையான்னு கேட்டுட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. அவங்க பொண்ணு வீட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம லின்சிக்கு ஸ்ட்ராபெரி கேக்கு, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, ஸ்ட்ராபெரி சாக்லேட்னு எல்லாமே ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும் போல. அவங்க அம்மா அதை சாப்பிடறதுனாலதான் இவன் நல்லா அறிவாளியா இருக்கான்னு அவங்க பொண்ணுக்கும் எக்கச்சக்கமா வாங்கி கொடுத்து சாப்பிடுறியா இல்ல போனை ஓட்டு புடுங்குவான்னு கேட்க சாப்பிடுறமான்னு சொல்லிட்டு அழுதுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாமே சுகரா இருக்கே நாளைக்கு பிம்பிள் வந்துருமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம லின்சி போய் புக் ஷெல்ஃப்ல வச்சுட்டு நிக்க யூபை எங்க வரான். நான் வச்ச புக் எதுன்னு தெரியுமான்னு கேட்க கரெக்டா அந்த புக்கை நம்ம லின்சி எடுத்துடுறா. இதான் நீ வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா புக்கையும் நான் படிச்சுட்டேன். இது ஒண்ணு மட்டும் தான் நான் படிக்கலன்னு சொன்னா அது இந்த அறிவாளி பொண்ணு இருக்கால அவ வச்ச புக்கு போல. அதை பார்த்துட்டு நான் அதை படிக்கவே இல்லை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை லின்சி எடுத்துட்டு போறா. இந்த மாதிரி நாவல்ஸ் எல்லாம் நான் படிச்சதே இல்லைன்னு. அதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஏதோ நோட் எழுதி வச்சிட்டு இருப்பா போல. எங்க அப்பாவும் அம்மாவும் நான் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்தா மட்டும்தான் ஜஸ்ட் பாஸ்னே கன்சிடர் பண்ணுவாங்க. நான் ஒரே ஒரு 1 மார்க் விட்டுட்டேன். அதுக்கு போய் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. என் லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மார்க் குறைஞ்சதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்ணி ஏதோ எழுதி வச்சிட்டு இருக்கா. அத லின்சி பாத்துடுறா. என்ன ஆச்சுன்னு யூபை எட்டி பார்க்க வர ஒன்னும் இல்லைன்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப யூபை ஒரு புக் எடுத்துட்டு இதை நீ தானே வச்சேன்னு கேட்க இல்லையே இது நான் வச்ச புக் இல்லைன்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு புக்கை நீ தான் வச்சிருப்பேன்னு நினைச்சேன். இது நீ வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ள பேரும் இல்ல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். லின்சி அவங்க ஸ்டாஃப் கூப்பிட்டு ஏமா நீ டைரக்டா என் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு கேட்க இவ்வளவு சீக்கிரம் நான் காலேஜ் போறதா இல்லையா நான் இன்னும் யோசிக்கல. என் வீட்டுல பேசிட்டு ஆன்சர் பண்ற மேடம்னு லின்சி அங்க இருந்து போறா. மேடம் நான் மேக்ஸ் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்க்கு போலாமா அப்படின்னு அவங்க கிட்ட யூபை கேட்டுட்டு இருக்கான். நீ நல்லா ஸ்கோர் பண்ணிருக்க. ஆனா லின்சி எல்லா ப்ராப்ளம்க்கும் இன்னொரு சொல்யூஷன் கொடுத்து டாப்ல இருக்கா. சோ வந்துட்டு ஒரு வேளை அடுத்து ஒரு காம்படிஷன் வருது அதுல கலந்துகிட்டு அதுல நீ வந்து டாப்ல வந்தனா வேணா பாக்கலாம்னு சொல்றாங்க. யூபை அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான்.
லின்ஷி நேரா உள்ள போயிட்டு சாரி ஸ்டாஃப் கூப்பிட்டிருந்தாங்க. அதான் கிளீனிங்க்கு உடனே வர முடியல. இதுவரை விட்டதோட நீங்க போங்க. நான் மீதியெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால தாண்டி எனக்கு பிம்பிள் வந்துருச்சு. ஸ்வீட்டையா உன்னை யார் திங்க சொன்னதுன்னு கேட்க லின்ஷி பாக்குறா. ஒருவேளை நீ சரியா முகம் கழுவாம இருந்திருக்கலாம். அதனால கூட போர்ஸ் எல்லாம் கிளாக் ஆகி அதனால பிம்பிள் வந்திருக்கலாம்னு சொல்ல மத்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் கோச்சிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. மறுபடியும் தப்பா ஏதாவது சொல்லிட்டோம் போல அப்படின்னு லின்ஷி யோசிச்சுட்டே அப்படி என்னதான் நம்ம தப்பா சொல்றோம்னு போர்டெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பாதி போர்டு எட்டவே இல்ல. கரெக்டா யூபை அங்க வந்துடுறான். டஸ்டரை வாங்கிட்டு போர்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். லின்ஷி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. எனக்குன்னு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அந்த ஃப்ரெண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் நார்மல் ஹியூமன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு மீதி புக்க ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு இவனை பத்தி தோன்றதெல்லாம் லின்ஷி எதுல எழுதிட்டு இருக்கா. இவன் வந்ததுக்கு அப்புறமா லைஃப்ல நான் மறுபடியும் டிஃபால்ட் செட்டிங்க போயிட்டேன். இதுக்கு மேல எதுவுமே எனக்கு பெரிய ப்ராப்ளமா தெரியலன்னு சொல்லிட்டு லின்ஷி பயங்கரமா ஹாப்பியா இருக்கதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்து தொடர்ந்து என்ன ஆக போகுது அடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.